வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. நேற்று தமிழக மீடியாக்கள்லாம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹெச் ராஜா அவர்களுடைய உடல்நலம் குறித்து ஹெச் ராஜா அவர்களுடைய உறவினர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, நலம் விசாரிச்சாங்க அப்படிங்கிற செய்திகளை தமிழக மீடியாக்கள் ஷேர் பண்ணாங்க. முதல்வரோ துணை முதல்வரோ ஹெச் ராஜா அவர்களுடைய உறவினர்களை சந்தித்த புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் அவங்க ஷேர் பண்ணலை. இது சம்பந்தமாக அவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஹேண்டிலில் எந்த ஒரு போஸ்ட்டும் வரலை. தமிழக மீடியாக்களுடைய செய்தி அப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹெச் ராஜா அவர்களுடைய உறவினர்களை சந்தித்த ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தையும் தமிழக மீடியாக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. பாஜக சொல்கிறாங்க, இந்த காலகட்டம் ஏஐ காலகட்டமாக இருக்குது. எது ஒரிஜினல் புகைப்படம் எது ஏஐ புகைப்படம் அப்படிங்கிறது தெரியலை, கரெக்டாக கணிக்க முடியலை. முதல்வர் இவங்க சொன்ன மாதிரி மீடியாக்கள் சொன்ன மாதிரி ஹெச் ராஜா அவர்களுடைய உடல்நலம் குறித்து நேரடியாக போய் விசாரிச்சிருந்தா டெஃபினட்டாக பாராட்டுக்குரிய விஷயம்தான். அரசியல் நாகரிகம் இதுதான். ஆனால் இது மட்டும் பத்தாது. ஹெச் ராஜா அவர்களுடைய உடல்நல குறைவை சில திராவிடியன் ஸ்டாக்ஸு தொடர்ந்து கேலி கிண்டல் பண்ணிக்கிருக்காங்க சோசியல் மீடியாவில். உதாரணத்துக்கு யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிறவர், சூர்யா சேவியர் அப்படிங்கிறவர், இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடிய துணியில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். நேராக போய் நலம் விசாரித்தாரு, ஃபைன். ஆனால் அதை விட முக்கியம், ஒருத்தர் முடியாமல் இருக்கிறத சமூக வலைதளத்தில் கேலி பண்ணுறது கொடூரமான ஒரு விஷயம். அப்படி பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. நேற்று அப்போலோவில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் முடியாமல் அட்மிட் ஆகியிருந்தார். குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்கள். அவரை முதல்வரும் துணை முதல்வரும் சந்தித்த புகைப்படங்கள் அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய சமூக வலைதள ஹேண்டில் இருந்து ஷேர் செய்யப்பட்டிருந்துச்சு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ஹெச் ராஜா அவர்களுக்காக அண்ணாமலை செய்த செயல் குவியும் பாராட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி. அண்ணாமலை அவர்கள் நேற்று தைப்பூசத்தை ஒட்டி பழனியில் காவடி ஏந்தி அவர் முருகனை தரிசனம் பண்ணியிருக்காரு. இது தொடர்பாக அண்ணாமலை கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது ஹெச் ராஜா அவர்களுடைய உடல்நலம் குணமாகணும், அவர் உடல்நலம் தேறி மறுபடியும் ஆக்டிவான பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக முருகன்கிட்ட வேண்டுதல் வச்சேன். இந்த வருடம் காவடி ஏந்தி முருகனை நான் தரிசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. ஹெச் ராஜா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நல்ல ஒரு பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஹெச் ராஜா கட்சியில் மிகப்பெரிய சீனியர். அண்ணாமலை அரசியலுக்கு குறுகிய காலத்திலேயே பாஜக மாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். ஹெச் ராஜா பல வருடங்கள் பாஜகவில் இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் மாநில தலைவர் ஆக்கப்படலை. அந்த சின்ன ஒரு நெருடல் கூட இல்லாமல், ஒரு முகசுளிப்பு இல்லாமல், கட்சியுடைய வளர்ச்சி முக்கியம், இளைஞர்கள் கட்சியுடைய தலைமையில் இருந்தால் கட்சி இன்னும் கொஞ்சம் வேகமாக வளரும் அப்படிங்கிற புரிதலோடு ஹெச் ராஜா அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்தார். அண்ணாமலை வாரூம் நடத்துகிறாரு அப்படின்னு சில பேர் அடிச்சு விட்டாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் அண்ணாமலைக்கு முழு ஆதரவு தெரிவித்தவர் ஹெச் ராஜா அவர்கள். அவருக்கு முடியலை. அண்ணாமலை டெஃபினட்டாக இது மாதிரி காவடி ஏந்தி முருகன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க இருவருக்கும் இடையேயான நட்பு அவ்வளவு ஆழமானது. இது ரெண்டு. அடுத்தது T20 வேர்ல்டு கப் போட்டி தொடங்க போகுது, எல்லாருக்கும் தெரியும்ல. பங்களாதேஷ் கதை ஊருக்கே தெரிஞ்சது. இந்தியாவில் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொன்னானுங்க, எங்கள் போட்டியை வேறு நாட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொன்னானுங்க. ஐசிசி முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால பங்களாதேஷ் டோர்னமெண்ட்டை விட்டு வெளியேறிட்டாங்கன்னு சொல்கிறத விட வெளியேற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. வெளியே போங்க அப்படின்னு ஐசிசி சொல்லிடுச்சு. ஸ்காட்லாந்து உள்ளே கொண்டு வந்துருச்சு. அது எப்படி பங்களாதேஷை வெளியேற்றலாம் அப்படின்னு பாகிஸ்தான்காரங்க தடுப்பு. இது காரணமாக நாங்கள் இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிக்கிறோம். ஒரு போட்டி February 15 கொழும்புல ஷெட்யூல் செய்யப்பட்ட போட்டி, அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 15ஆம் தேதி நடக்கக்கூடிய போட்டி நடக்காது. இந்தியா வின்னிங்கு அப்படின்னு 2 பாயிண்ட்ஸு இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்க. இதன் பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன தெரியுமா? குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தானு, USA, நமீபியா, நெதர்லாந்து இவங்கெல்லாம் குரூப் ஏல இருக்காங்க. இந்தியாவோட பாகிஸ்தான் போட்டிட்டு அடிதான் வாங்குவானுங்க, எப்படியும் தோற்றுருவானுங்க. போட்டி நடந்து கேவலப்பட வேண்டாம், அதனால போட்டியை பைக்காட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ட்ராமாவை போடுவோம் அப்படின்னு இப்போ ட்ராமா போட்டுக்கிருக்கானுங்க. இவனுங்க பிளான் என்னென்னா, இந்தியாவுடனான போட்டியை பைக்காட் பண்ணால் என்ன, USA, நமீபியா, நெதர்லாந்து தானே குரூப்பில் இருக்காங்க, அவங்களுடனான போட்டியை நம்ம ஜெயிச்சிடலாம்ல, கன்ஃபார்மா ஜெயிச்சு புள்ளிகள் அடிப்படையில் அடுத்த சுற்றுக்கு போயிடலாம்ல. ஒவ்வொரு குரூப்லையும் டாப் 2 அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும், அடுத்த ரவுண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிருக்கானுங்க. என்னுடைய ஆசை
USA, நமீபியா, நெதர்லாந்து இந்த டீமில் ஏதாவது ஒரு டீமுக்கிட்ட பாகிஸ்தான் அடி வாங்கணும், படுதோல்வியை சந்திக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.